நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, ஏமா பேச மாட்டேங்கிற? பாட்டி. ஜீவிதா, என்னம்மா நடந்தது? உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது பாட்டி? உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்றது? என்னாச்சு ஜீவிதா? சீக்கிரம் சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி, பாட்டி, அந்த கருணோட கொலை. கரண் கொலை விஷயம் தானே? அதை கேட்டதுல இருந்து ரொம்ப கவலையா இருக்குமா? அப்புறம் விஸ்வா? இல்ல பாட்டி, விஸ்வா அந்த கொலையை பண்ணல. அந்த கருணை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் பண்ணேன். என்ன நீ என்ன சொல்ற? ஆமா பாட்டி. இப்ப என்னம்மா நடக்கும்? எனக்கே தெரியல பாட்டி. ஆனா நான் பண்ண தப்புக்கான தண்டனைய வேற யாரையும் நான் ஏத்துக்க விட மாட்டேன். விஸ்வா நிரபராதி. விஸ்வா மாலதியோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்புறம் அது மாதிரி நான் நடக்க விடவும் மாட்டேன். இது நான் உங்களுக்கு தர வாக்கு பாட்டி. நீங்க என்ன நம்பலாம். ஜீவிதா, ரொம்ப தொல்லை கொடுத்தல. இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன். இதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கரண் ஜீவிதா மாலத்திக்கிட்ட இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துப்பான்னு, அதுவும் நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட இப்படியே நடந்துக்கிறது எனக்கே வெக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை கண்டிப்பா அக்கா கிட்ட காட்டியே ஆகணும். யாருக்காக அவங்க அழுது அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியட்டுமே அவங்க பையனோட சுயரூபம். இல்ல சித்தப்பா, கரண் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அவன் நம்ம அத்தையோட பையனாச்சு. ஒரு தாயால தன்னோட மகனோட மரணத்தை கூட தாங்கிக்க முடியும். ஆனா அந்த மகனால ஏற்படுற அவமானத்தை எந்த தாயாலையும் கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. எல்லா தாயும் தன்னோட மகனால பெருமைப்படணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்படி தலைகுனியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே கர்ணோட இழப்பால அவங்க உடஞ்சு போயிருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோவும் பார்த்தாங்க. அதோட அவங்கள சமாளிக்க முடியாது. வினய் சொல்றது சரிதான் சுந்தர். கரணோட இந்த கெட்ட நடத்தைய
நாம ஷாலினி கிட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம 3 பேரு மாலதி ஜீவிதாவை தவிர இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். வினய், அடுத்து இந்த கேஸை பத்தி என்னப்பா யோசிச்சு வச்சிருக்க? இந்த வீடியோ பார்த்ததுனால நமக்கு ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு, கர்ணனோட கேரக்டர் என்னன்னு. ஒருவேளை இந்த வீடியோ கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு காமிச்சோம்னா நம்ம வீட்டோட மானம் தான் கோர்ட்டுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரிய வரும். இந்த வீடியோல இருந்து அந்த பகுதியை மட்டும் கண்டிப்பா நம்ம நீக்கவும் முடியாது. அதான் அந்த கரண் ஜீவிதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா நம்ம விஸ்வாவுக்காக எதையாவது பண்ணியே ஆகணும். அப்பா, இந்த சாட்சியத்தை வச்சு நாம விஸ்வா கொலையே பண்ணல, அந்த இடத்துல அவன் இல்லவே இல்லைன்னு வேணா நிரூபிக்கலாம். ஆனா இதே சாட்சியால இன்னொன்னு நிரூபணமாகும், அந்த கொலையை ஜீவிதா தான் செஞ்சான்னு. அப்புறம் அவளுக்கு தான் தண்டனை கிடைக்கும். மாலதி, எப்படி இருக்க மாலதி? எப்படி நல்லா இருப்பாங்க விஸ்வா? அக்கா வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டான். கரணை கொண்டது அவதான், நீ இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ற மாலதி? நான் அன்னிக்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன், இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா ஆனா அந்த சத்தியத்தை நான் உடைச்சிட்டேன் விஸ்வா. என் மனசாட்சி அதுக்கான இடத்தை கொடுக்கல விஸ்வா. ஆனா அனி, இல்ல விஸ்வா, நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ எதுக்காக உன்னோட தாயை நீ அழ வைக்கிற? என் தங்கச்சி அவளோட புருஷனுக்காக அழுவுறதை எப்படி என்னால பாத்துட்டு இருக்க முடியும்? பரிமா உன் மேல வெறுப்பா இருக்கிறத நிச்சயமா என்னால பாத்துட்டு இருக்கவே முடியாது. என்ன தப்பு பண்ணது நான் விஸ்வா? நீ எதுக்காக விஸ்வா அனவசமா என்னோட தண்டனையை ஏத்துக்கணும்? இல்ல, நான் ஒரு காலமும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு விட மாட்டேன். இத பாருங்க, நீங்க இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க இந்த விஷயத்தை போலீஸ்காரங்க முன்னாடியோ கோர்ட்லயோ சொல்லக்கூடாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இதுக்கான விளைவு எவ்வளவு தூரம் மோசமா வேணா இருக்கட்டும், ஆனா அதை விட மோசமான கஷ்டத்தை நான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னால வாயை முடிக்கிட்டு சும்மா இந்த பொய்யோட காலம் பூரா வாழ்ந்துட்டு இருக்க முடியாது விஸ்வா. அனி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. மாலதி, அன்னைக்கு புரியவே. நான் உன்னோட வாழ்க்கை பாழாகிறதுக்கு விட மாட்டேன். இனி அதுக்கான விளைவு என்னவா இருந்தாலும் சரி, நான் கோர்ட்ல நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன். நான் என்னோட மனசு திடப்படுத்திக்கிட்ட விஸ்வா. இனிமே யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, கொஞ்சமா சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. பசிக்காம எப்படி இருக்கும்? கொஞ்சமா சாப்பிட. வசந்தி ப்ளீஸ். என்னை பத்தி நீங்க கவலைப்படுறது உண்மையா இருந்தா தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுடுங்க. அண்ணி, உங்க மனசுக்குள்ள இருக்க வேதனை
அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஒரு தாய்க்கு தன் மகனை இழக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு புரியுது. இப்ப நீ சொன்னத நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வசந்தி. கூடிய சீக்கிரமே இந்த நிலைமைக்கு நீயும் வர வேண்டியிருக்கும். அதனால உன் மனசை தயாரா வச்சுக்க. இதே வலி கூடிய சீக்கிரம் உனக்கும் வரும். நான் இப்ப எந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த வேதனையை நீ அனுபவிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. விஸ்வா நிரபராதியா இருந்தும் இன்னைக்கு ஒரு குற்றவாளியா ஜெயில இருக்கான். எந்த தப்பு அவன் பண்ணவே இல்லையோ அத போலீஸ்காரங்க முன்னாடி அவன் தான் பண்ணதா ஒத்துக்கிட்டான். அதனால அவன் தண்டனை முடிவாயிடுச்சு. ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும். ஒருவேளை அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா அவன் ஒரே அடியா ஒருவேளை ஆயுள் தண்டனை கிடைச்சா அவன் தினம் தினம் சாக வேண்டியிருக்கும். இது ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் நீ உன்னோட பையனை இழக்கதானே போற. அப்புறம் அந்த உண்மையான குற்றவாளி யார் என் பையனை கொலை பண்ணாலும், யாரால இன்னைக்கு விஸ்வாவோட வாழ்க்கை முடிய போகுதோ அவ எந்த வெக்கமும் இல்லாம இந்த வீட்டுல நடமாடிக்கிட்டு இருப்பா. தான் செஞ்ச தப்ப கொஞ்சம் கூட உணராம. ஆனா நாம வாழ்க்கை பூரா அவ கண்ணு முன்னாடி ரத்த கண்ணீர் சிந்திக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கணும். நம்ம தலையில இதுதான் எழுதி வச்சிருக்க போல இருக்கு. இல்ல நீ வினய் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. விஸ்வாக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கா. நீ எவ்ளோ அப்பாவியா இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. வினய் யாருக்கு துணை போவான்? அவன் தம்பிக்கா இல்ல அவன் பொண்டாட்டிக்கா? ஜீவிதா அவனோட எதிர்காலம். அவளை அவன் உயிருக்குயிரா காதலிக்கிறான். அவளை கூட்டிட்டு போய் ஜெயில வச்சு இவதான் குற்றவாளி, இவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு அவன் சொல்லுவானா? இல்ல வசந்தி, வினய் அந்த அளவுக்கு மகான் இல்ல. அப்புறம் இந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு நீ தயாராயிரு. எப்படி இருக்கு விஸ்வா? அண்ணா, அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்க? வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயில், ஆயுள் தண்டனை. இங்க பாரு, உன் அண்ணி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளோ அதே அளவுக்கு நீயும் என் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனா ஒரு பொண்ணோட கைக்கு வளையல் தான் நல்லா இருக்கும், விலங்கல்ல. அண்ணிய ஜெயிலுக்குள்ள உன்னால பார்க்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? மாமா, விஸ்வாவும் அக்காவும் விடுதலை ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா இல்லையா? மலதி, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த வழியும் இல்லை. அதனால உன் மனசை தயாரா வச்சுக்க. இதே வலி கூடிய சீக்கிரம் உனக்கும் வரும். நான் இப்ப எந்த வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும், எந்த தப்பு அவன் பண்ணவே இல்லையோ அத போலீஸ்காரங்க முன்னாடி அவன் தான் பண்ணதா ஒத்துக்கிட்டான். அதனால அவன் தண்டனை முடிவாயிடுச்சு. ஆயுள் தண்டனையும்
தூக்கு தண்டனையும். நல்லா யோசிச்சு பாரு, வினய் யாருக்கு துணை போவான்? அவன் தம்பிக்கா இல்ல அவன் பொண்டாட்டிக்கா? அத்தை, நீங்க நல்லதானே இருக்கீங்க? ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்கீங்க அத்தை? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன தனியா இருக்க விடு. அத்தை, இங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அத்தை, தண்ணி குடிங்க. ஜீவிதா, எனக்கு தண்ணி வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விடு. அத்தை, நாங்க சொல்றது ஜீவிதா மனது ப்ளீஸ். நான் கல்யாணம் ஆன 8 வருஷத்துலயே புருஷனை எழுந்துட்டேன். அவரோட எந்த ஞாபகமும் இல்லை, என் 2 பசங்களை தவிர. அதுல 2 பேர்ல ஒருத்தரை நான் இப்ப இழக்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொடக்கூடாதா? கையெடு. தொடக்கூடாதா? கையெடு சொல்றல. ஏய், கர மாத்தி விடு. வாங்கம்மா, உட்காருங்க. உன் அத்தை அவங்க பையனை இழந்துட்டாங்க. அதே மாதிரி நானும் என் ஒரு பையனை இழக்க போறேன். வினய், விஸ்வாவை காப்பாத்த வேற எந்த வழியும் இல்லையா? கரண் அவன் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோம் விஸ்வாவை நம்ம கோர்ட்ல நிரபராத நிரூபிக்க முடியாதா? அவனை கொன்னது வேற யாரோ, ஆனா தண்டனை ஏன் பையனுக்கா? வினய், அவனுக்கு நியாயத்தை வாங்கி தருவியா? உன் பொண்டாட்டி தான் அவனை கொன்னான்னு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு நியாயத்தை வாங்கி தர முடியுமா? நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜீவிதாவை காப்பாத்துறதுக்கா? பண்ணது ஒருத்தர், அனுபவிக்கிறது இன்னொருத்தரா? கரண ஜீவிதா ஏன் சுட்டு கொண்டான்னு தெரியல, ஆனா அதுக்கான தண்டனையை ஏன் பையன் அனுபவிக்க போறான், எத்தனை வருஷம் அனுபவிக்க போறான்னு தெரியல. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நானும் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு. வினய், வினய், நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒருவேளை விஸ்வாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால நிச்சயமா இதை தாங்கிக்கவே முடியாது. விஸ்வாவை காப்பாத்து. நான் சொல்ல வந்தது என்னன்னா,
ஜீவிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லலாம்னா என் பையனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம காப்பாத்துப்பா. நான் வேணா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய காப்பாத்துப்பா ப்ளீஸ். இல்லன்னா என்ன உயிரோட நீ பார்க்க முடியாது. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் இருக்கும்போது விஸ்வாக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, விஸ்வாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது, சத்தியமா ஒன்றும் ஆகாது. விஸ்வாவுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். விஸ்வா ஒன்றும் ஆக விட மாட்டேன். அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா? அவனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. அவனை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேம்மா. அவன் என்னோட தம்பிமா.